ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். கலைசெல்வியின் கனவு. இதமான பாடல்களை கேட்டுக்கொண்டே இயற்கையை ரசித்தபடி பயணம் செய்வது யாருக்குத்தான் பிடிக்காது? அதுவும் பல வருடங்கள் கழித்து நம் சொந்த ஊருக்கு போகும் பயணம் என்றால் சொல்லவே வேண்டாம். மகிழ்ச்சி கரை புரண்டோடும். ஆனால் அதற்கு எதிர்மாறான மனநிலையில் பயணித்து கொண்டிருக்கிறேன் நான். என் பெயர் கலைசெல்வி. இந்த பயணம் என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்த்ததுதான். ஆனால் இதை தாங்கும் சக்தியைத்தான் கடவுள் எனக்கு கொடுக்க வேண்டும். சக்தி. அவனால் என்னை மறக்க முடியுமா? அவ்வளவுதான் அவன் காதலா என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்டாள் கலைசெல்வி. கலைசெல்வி ஒரு ஏழை குடும்பத்தில் உள்ள பெண். ஆண் குழந்தை வேண்டும் என்று அவளின் பெற்றோர் நினைத்ததன் பலன் அவர்களுக்கு 4 பெண் குழந்தைகள். 4வதாக பிறந்தவள்தான் கலைசெல்வி. படிப்பில் மிகவும் கெட்டிக்காரி. ஆனால் தன் குடும்ப சூழ்நிலை காரணமாக பல கனவுகளை தன்னுள்ளே மறைத்து கொண்டாள். ஆனால் அவளின் கனவுகளும் ஏக்கங்களும் கடவுளுக்கு கேட்டிருக்க வேண்டும். அவளின் கனவை நனவாக்க அவளின் வாழ்க்கையில் வந்தவன்தான் சக்தி. அவன் வேறு யாரும் இல்லை, கலையின் முறைப்பையன்தான். அந்த ஊரிலே மிகவும் வசதியான குடும்பம் சக்தியின் குடும்பம். கலையின் அம்மா காதலித்து திருமணம் செய்ததால் அவர்களின் கஷ்டத்தை கண்டும் சக்தி குடும்பம் உதவ முன்வரவில்லை. சக்தி 10ஆம் வகுப்பு வரை படித்திருந்தான். படிப்பில் நாட்டம் இல்லாததால் பின் படிக்கவில்லை. தன்னுடைய தந்தையின் தொழில்களை கவனித்து வந்தான். சக்திக்கு விவசாயம் என்றால் மிகவும் பிடிக்கும். அவனது பெரும்பாலான நேரங்கள் அவனது விவசாய நிலத்தில்தான் கழியும். சக்திக்கு கலையின் குடும்பத்தை மிகவும் பிடிக்கும். கலை என்றால் மிகவும் பிடிக்கும். கலை அதே ஊரில் உள்ள அரசு பள்ளியில் 12ஆம் வகுப்பு படித்து கொண்டிருந்தாள். மிகவும் நன்றாக படிப்பாள். அவளுக்கு மருத்துவராக வேண்டும் என்று ஆசை. அவளின் ஆசை சக்திக்கும் தெரியும். சக்தி தன்னுடைய காதலை கலையிடம் கூறியதில்லை. ஏன், கலையிடம் பேசியது கூட இல்லை. அன்று கலைக்கு ரிசல்ட் வரும் நாள். அனைவரும் பள்ளிக்கூடத்தில் கூடி நின்றனர். கலையின் மதிப்பெண் பார்க்க சக்தியும் வந்திருந்தான். ரிசல்ட்டும் வந்திருந்தது. மாவட்டத்தில் முதல் மதிப்பெண் பெற்று கலை தேர்வாகியிருந்தாள். பள்ளியே கொண்டாட்டத்தில் இருந்தது. அந்த கொண்டாட்டத்திற்கு காரணமானவளோ சோகத்தில் இருந்தாள். இதை சக்தியும் கவனித்தான். அதனால் கலையின் தோழி வடிவை விட்டு அவளிடம் பேச செய்தான். அப்பொழுதுதான் அவள் தன்னுடைய உயர் படிப்பை நினைத்து கலங்குகிறாள் என்பதை புரிந்து கொண்டான். கலையின் எண்ணத்தை புரிந்து கொண்டவன் ஒரு முடிவு எடுத்தவனாக தன்னுடைய வீட்டிற்கு சென்றான். வீட்டிற்கு சென்றவன் தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களிடம் கலையின் மீதான காதலை முதல் முறை வெளியே கூறினான். காதலை மட்டுமல்ல, கலையின் ஆசையை, அவள் கனவை பற்றியும் கூட கூறினான். கலை மாவட்டத்திலே முதல் மதிப்பெண் பெற்று வெற்றி பெற்றது அவர்களுக்கும் தெரிந்துதான் இருந்தது. கலை மிகவும் அமைதியான பெண் மற்றும் நல்ல பெண் என்பதை அவர்களும் அறிந்துதான் இருந்தனர். அதுவும் அவர்கள் குடும்பத்தில் பள்ளி படிப்பை முடித்தவர்கள் என்றால் அது கலை மட்டுமே. அவர்களது மருமகள் மருத்துவர் என்றால் அவர்களுக்கும் மகிழ்ச்சிதானே. எனவே அவர்களும் சம்மதித்தனர். கலையின் குடும்பமும் சக்தியின் குடும்பமும் ஒன்று சேர்ந்தது. ஆனால் சக்தியின் காதலை மட்டும் அவர்களிடம் கூறவில்லை. சக்திதான் தன்னுடைய குடும்பத்தில் ஏற்கனவே கூறியிருந்தான். கலை சின்ன பெண் தான் இப்பொழுதும். அவள் முதலில் தன்னுடைய கனவை நனவாக்கட்டும். அதன் பிறகு அவளிடம் என்னுடைய காதலை கூறலாம். அப்பொழுது அவளுக்கு சம்மதம் என்றால் எங்களுடைய திருமணம் நடக்கும். இல்லையென்றால் அவளுக்கு பிடித்த மாதிரி ஒரு பையனை அவளுக்கு திருமணம் செய்து வைப்பேன். சக்தியின் பதிலை கேட்டதும் அவனது குடும்பம் முழுவதும் நெகிழ்ந்துதான் போயினர். அதன் பிறகு தன்னுடைய வாழ்க்கையில் இது நடக்குமா என ஏங்கியவை கலையின் வாழ்வில் ஒவ்வொன்றாக நடக்கத் தொடங்கியது. ஆனால் அனைத்துமே சக்தியின் அப்பா செய்தவை என்ற பெயரில் சக்தி செய்தான். இவை எதுவும் கலைக்கு தெரிந்திருக்கவில்லை. ஆனால் கலையின் தோழி வடிவுவிற்கு தெரியும். கலையை பற்றி சக்தி அறிந்து கொள்வது வடிவு மூலமாகத்தான். கலை மருத்துவ நுழைவுத் தேர்விற்கு தயாராக நகரத்தில் இருந்த ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்த்து விட்டான் சக்தி. அவனுடைய அப்பா மூலமாக இது கலைக்கும் அவள் குடும்பத்தினருக்கும் தெரிவிக்கப்பட்டது. அவர்களுக்கும் இதில் மகிழ்ச்சியே. கலையும் நகரத்தில் இருந்த ஒரு விடுதியில் தங்கியிருந்து கோச்சிங் சென்டருக்கு சென்று வந்தாள். சக்தியும் வாரத்திற்கு ஒரு முறை கலையின் விடுதிக்கு சென்று அவளுக்கு தேவையான பொருட்களும் கொஞ்சம் பணமும் விடுதி காப்பாளரிடம் கொடுப்பான். இதை செய்தது சக்தியின் அப்பா என்று நம்பிக்கொண்டிருந்தாள் கலை.
இப்படியே சில நாட்கள் செல்ல, அன்று காலை சக்தி தன் தோழன் முத்துவை அழைத்து கொண்டு கலையை காண சென்றான். கலை அப்பொழுதுதான் நூலகத்திலிருந்து விடுதிக்கு வந்து கொண்டிருந்தாள். கொஞ்சம் தொலைவிலிருந்து சக்தியும் முத்துவும் பார்த்து கொண்டிருந்தனர். இது அவர்களுக்கு வழக்கம்தான். முத்து எத்தனையோ முறை அவனிடம் கூறிவிட்டான். கலையிடம் எல்லாவற்றையும் கூறிவிட சொன்னான். ஆனால் சக்திதான் மறுத்துவிட்டான். அதற்கு முதல் காரணம், சக்தி 10ஆம் வகுப்பு வரை படித்திருந்தான். அதனால் கலைக்கு அவனை பிடிக்காமல் போய்விடுமோ என்று நினைத்தான். அதனாலேயே கலையின் கனவை அவனது கனவாக்கி கொண்டான். எப்படியாவது கலையை மருத்துவராக்க வேண்டும் என உறுதி பூண்டான். கலை விடுதி நோக்கி நடந்து கொண்டிருக்கையில் அவள் முன் வந்து நின்றான் சஞ்சய். அவனும் மருத்துவ நுழைவுத் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருந்தான். கலையும் சஞ்சயும் பேசியபடியே விடுதி நோக்கி நடந்தனர். இதை சக்தியும் முத்துவும் கவனித்தனர். ஆனால் சக்திக்கு அதை பார்த்து தவறான எண்ணம் எதுவும் தோன்றவில்லை. அவன் கலையை பற்றி அவனுக்கு தெரியாதா? தொடர்ந்து வந்த நாட்களிலும் சஞ்சயை அவளோடு பார்த்திருக்கிறான் தான். ஆனால் கலையின் மேல் கொண்ட நம்பிக்கையும் காதலும் கூடிக்கொண்டுதான் சென்றது. கலையும் நுழைவுத் தேர்வை சிறப்பாக செய்திருந்தாள். அந்த நகரத்தில் இருந்த மருத்துவக் கல்லூரியிலே அவளுக்கு சீட் கிடைத்தது. மொத்த குடும்பமும் மகிழ்ச்சியோடு அவளை அனுப்பி வைத்தது. கலையும் அவள் கனவை நனவாக்க கல்லூரியில் அடியெடுத்து வைத்தாள். கலையின் கனவு பலிக்குமா? சக்தியின் காதல் நனவாகுமா? அடுத்த பகுதியில் பார்ப்போம். நன்றி.